நீங்க ஒரு நல்ல ஸ்பீக்கர், அதாவது ஒரு நல்ல பேச்சாளரா வரணும் அப்டின்னா, இதையெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1 பேசும்போது ஆ அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாரி யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுடைய வேர்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காது. நம்பர் 2 டெய்லி 5 ஆர் 10 மினிட்ஸ் கண்ணாடி முன்னாடி நின்னு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நீங்களே பேசி வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்பர் 3 பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். பேசும்போது உங்களுடைய கைகள கட்டிக்கிட்டு அப்படி சைலன்ட்டா வச்சுக்கிட்டு பேசுனீங்க அப்டின்னா, பிரெயின் எந்த மாரி திங்க் பண்ணும், நீங்க ஆக்டிவா இல்ல அப்டின்னு சொல்லி திங்க் பண்ணிடும். நீங்க பிரெயின்ல என்னவெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சீங்களோ, அதெல்லாம் ரிலீஸ் பண்ணவே பண்ணாது. பேசும்போது உங்களுடைய கைகள மூவ்மெண்ட் வந்து இருக்கணும் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி. அப்பதான் நீங்க ஆக்டிவா இருக்கீங்க. நீங்க பேசுறதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்பர் 4 பேசும்போது டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசவே வராது. அந்த மாரி வார்த்தைகள ட்ரை பண்ணீங்க அப்டின்னா ஸ்ட்ரகிள் ஆயிடும். அடுத்து என்ன பேச போறீங்க அப்படிங்கிறத டோட்டலா மறந்துடுவீங்க. உங்களால தெளிவா பேசவே முடியாது. இதையெல்லாம் நீங்க சரியா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல பேச்சாளரா வருவீங்க. எதுக்காக ஒரு நல்ல பேச்சாளரா இருக்கணும்னு தெரியுமா? நீங்க ஒரு நல்ல பேச்சாளரா இருந்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே டாப்ல இருப்பீங்க. உங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க.